பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக தருணங்களில் ஒரு சில தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று. ஆனால் ஒரு சில இக்கட்டான நிலை வரும் பொழுது நாம் எடுத்த தீர்மானத்தை மீறி விடுகிறோம், மீறி நடக்கிறோம். இப்படி அநேக தருணங்களில் நாம் தவறுவது உண்டு. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தானியேல் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு வந்து விட்டார். அந்த இடத்துல அந்த ராஜா சொல்வதுதான் சட்டம், ராஜா சொல்லுகின்ற காரியத்திற்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் தானியேலுக்கு அவர் ஒரு தீட்டான உணவை அந்த இடத்துல கொடுக்கிறார்கள். ஆனால் இவர் பண்ணின தீர்மானம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த தீட்டான உணவை நாம் புசிக்க கூடாது, இது தேவனுக்கு விரோதமான பகை, இதை நாம் புசிக்கவே கூடாது என்று அவன் உள்ளத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். அதில் உறுதியா நின்றார் தானியேல். பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். அவர் அதற்காக ஜெபித்தார், அந்த தீட்டான உணவை புசிக்க கூடாது என்று. ராஜா நினைத்தால் அந்த இடத்துல என்ன வேண்டாலும் செய்யலாம். ஆனால் அப்படிப்பட்ட இக்கட்டான நிலை வரும் பொழுது தானியேல் உறுதியா நின்றார். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த நிலை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் நாம் எடுக்கின்ற தீர்மானத்திலே உறுதியா நிலை நிற்போம், பரிசுத்தமாய் வாழ்வோம், பரலோகத்திற்கு ஆயத்தப்படுவோம். காட் பிளஸ்.